பண்டைய நாட்களில் மோவாபின் மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளில் ஒரு ராஜா பயத்தால் நடுங்கினான். அவனது பெயர் பாலாக். தேவனுடைய ஜனங்கள் வல்லமையோடு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை தடுக்க மனித சக்தி போதாது என்பதை அவன் அறிந்தான். அதனால தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசும் மனிதனை தேடியான். அவனே பிலேயாம். ஆனால் மனிதனின் ஆசைகளுக்கும் தேவனின் திட்டங்களுக்கும் இடையே நிகழப்போகும் இந்த நிகழ்ச்சி வானமும் பூமியும் சாட்சியாக காணப்போகிறது. இது ஒரு போராட்டம் மட்டுமல்ல, இது தேவனின் சத்தியத்துக்கும் மனிதன் விருப்பத்துக்கும் இடையிலான மோதல். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் நடத்துதலோடு எரிகோவிற்கு எதிரே யோர்தானின் இக்கரையில் மோவாபின் சமவெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த எல்லாவற்றையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். மோவாபியர் நடுங்கினர். அவர்கள் மனங்களில் ஒரு கலக்கம், ஒரு குழப்பம். அந்த நேரத்தில் பாலாக் மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிற யாவற்றையும் மேய்ந்து விடுவார்கள். பயத்தில் நடுங்கிய மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அவன் ஒரு தீர்வு தேடினான். மனிதர்களால் இல்லை, தெய்வீக வல்லமையினால் மட்டும் முடியும் என்ற ஒரு எண்ணம் அவனை கட்டி கொண்டது. அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைக்க தீர்மானித்தான். தன் சந்ததியாரின் தேசத்தில் நதியருகே அமைந்த பெத்தூர் என்னும் நகரத்திற்கு அவன் ஸ்தானாபதிகளை அனுப்பினான். தங்கள் கையில் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை எடுத்துக் கொண்டார்கள். மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் பிலேயாமை நோக்கி புறப்பட்டார்கள். இறுதியில் அவர்கள் பிலேயாமிடம் வந்து மோவாபின் அரசன் பாலாக் அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அவனிடம் சொன்னார்கள். நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்படுகிறான். நீர் வந்து அந்த ஜனத்தை எனக்காக சபியுங்கள். ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து இந்த தேசத்திலிருந்து அவர்களை துரத்திவிட முடியும். இராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள். கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன். மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் இராப்பகல் தங்கினார்கள். பிலேயாம் தேவனின் சத்தத்தை கேட்க தயாராக இருந்தார். அந்த இரவில் தேவன் பிலேயாமிடம் வந்தார். உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார்? கர்த்தாவே, அவர்கள் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் அனுப்பிய தூதர்கள். அவன் மோவாபின் ராஜா. அவன் என்னிடம் சொல்லிவிட்டான், ஒரு மகா ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடுகிறார்கள். நீ வந்து அவர்களை எனக்காக சபியுங்கள். அப்பொழுது நான் அவர்களோடே யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம். நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிலேயாம் தீர்மானத்துடன் காலமே எழுந்தான். நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள். நான் உங்களோடே கூட வருவதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகின் இடத்தில் பேயாய், பிலேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். முதற்கட்ட மறுப்பை கேட்டவுடன் மோவாபின் அரசன் பாலாக் முதலில் அனுப்பியதை விட மிகவும் கௌரவமிக்க அதிக செல்வம் உள்ள பிரபுக்களை பிலேயாமிடம் மறுபடியும் அனுப்பினான். அவர்கள் பிலேயாமின் இல்லத்திற்கு வந்தார்கள். சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை மீண்டும் அனுப்பியுள்ளார். இராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள். நீர் என்னிடம் வருவதற்கு தடைபட வேண்டாம். நான் உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன். நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன். நீர் வேண்டுகிறதையெல்லாம் கொடுப்பேன். ஆனால் நீர் மட்டும் வந்து அந்த ஜனங்களை எனக்காக சபியுங்கள். எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் கூட, சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த இராத்திரி இங்கே தங்கியிருங்கள். அந்த இரவில் தேவன் பிலேயாமிடம் வந்தார். அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடே கூட போ. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படியே மாத்திரம் நீ செய்ய வேண்டும். பிலேயாம் காலமே எழுந்தான். தன் கழுதையின் மேல் சேணம் கட்டினான். மோவாபின் பிரபுக்களோடே பயணமடைந்தான். அவன் செல்கிறதை கண்ட கர்த்தர் கோபமடைந்தார். கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு வழியிலே எதிராளியாக நின்றார். அவனோ தன் கழுதையின் மேல் ஏறி பயணித்துக் கொண்டிருந்தான். அந்த வழியில் தேவனுடைய தூதனை கழுதை பார்த்தது. வழியை விட்டு வயலுக்கு விலகி போனது. பிலேயாம் அதிர்ந்து அதை அடித்தான். தூதன் பிறகு திராட்சத் தோட்டங்களுக்கிடையே இருபுறமும் சுவராக இருந்த பாதையில் நின்றார். மீண்டும் கழுதை தூதனை கண்டு சுவரோடே ஒதுங்கி பிலேயாமின் காலை நெரித்தது.
அவன் மீண்டும் அதனை அடித்தான். 3ஆம் முறை ஒரு இடுக்கமான இடத்தில் தூதர் மரித்து நின்றார். வலப்பக்கம் சுவர், இடது பக்கம் சுவர், விலக வழி இல்லாத இடம். இப்போது கழுதை பிலேயாமின் கீழே படுத்துக் கொண்டது. பிலேயாம் கோபத்தில் வெடித்தான். தடியினால் மீண்டும் அடித்தான். அந்த தருணத்தில் கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து சொன்னது, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? பிலேயாம் அதிர்ச்சி அடையாமல் தன் கோபத்தில் பதிலளித்தான், நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் பட்டயம் இருந்தால் இப்போதே உன்னை கொன்றிருப்பேன். நான் உமக்கு கீழிருந்து இந்நாள் வரை நீர் ஏறிய கழுதை நான் அல்லவா? நான் இப்படி செய்தது உமக்கு எப்போதாவது உண்டா? கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்த கர்த்தருடைய தூதன் அவன் வழியிலே நின்றார். அவன் கண்கள் குளிர்ந்தன. பிலேயாம் விழுந்தான். தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடே 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாயிருந்ததினால் நான் வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 முறை எனக்காக விலகிற்று. அது விலகவில்லை என்றால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு அந்த கழுதையை உயிரோடே வைப்பேன். நான் பாவம் செய்தேன். நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை வழியிலே அறியாதிருந்தேன். இப்பொழுதும் இது உமக்கு தகாததாயிருந்தால் நான் திரும்பி போய்விடுகிறேன். அந்த மனிதரோடே கூட நீ போ. ஆனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய். அப்படியே பிலேயாம் மீண்டும் பாலாகின் பிரபுக்களோட கூட பயணித்தான். பிலேயாம் வருவதை பற்றி கேட்டவுடனே பாலாக் எழுந்து அர்னோன் நதியின் கடைசி எல்லையில் உள்ள தன் அரண்மனையில் இருந்து புறப்பட்டான். அவன் பிலேயாமுக்கு எதிரே வந்தான். பாலாக் பிலேயாமை நோக்கி, உன்னை அழைக்கும்படி நான் ஆவலோடைய தூதர்களை அனுப்பவில்லையா? நீ என் வீட்டிற்கு வராமல் இருந்ததென்ன? நான் உன்னை ஏற்ற பிரகாரமாக கணம் பண்ண மாட்டேனா? இதோ நான் உம்மிடம் வந்திருக்கிறேன். ஆனால் ஏதேனும் சொல்லுகிறதற்கு என்னால் ஆகுமா? தேவன் என் வாயிலே அளிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன். பிலேயாம் பாலாகுடனே கூட பயணித்தான். அவர்கள் கீரியாத் ஊசோத்தில் சேர்ந்தார்கள். அங்கே பாலாக் ஆடுகள் மற்றும் மாடுகளை அடித்து பிலேயாமுக்கும் அவனோடு இருந்த மோவாபியர் பிரபுக்களுக்கும் அனுப்பினான். மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு பாகாலுடைய மேடுகளுக்கு சென்றான். அவ்விடத்தில் பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். பிலேயாம் பாலாகை நோக்கி சொன்னான், நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தப்படுத்தும். பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பின் பிலேயாம் பாலாகை நோக்கி, நீர் உமது சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும். நான் சென்று வருகிறேன். கர்த்தர் என்னை சந்திக்கலாம். அவர் என்னை நோக்கி பேசினால் நான் உமக்கு அறிவிப்பேன். அவன் ஒரு மேட்டின் மீது ஏறினான். அங்கே கர்த்தர் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளினார். அவனிடத்துக்கு அவன் திரும்பி பேயானான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகன பலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். பிலேயாம் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்தான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் ஒரு பங்கையே எண்ண முடியாது. நீதிமான் மரிப்பது போல் நான் மரிக்க வேண்டும். என் முடிவு அவன் முடிவு போல் இருக்க வேண்டும். நீ என்ன செய்தாய்? நான் உன்னை என் சத்துருக்களை சபிக்க அழைத்தேன், ஆனால் நீ அவர்களை ஆசீர்வதித்தாய். கர்த்தர் என் வாயில் அருளினதை சொல்றதுதான் என் கடமை. நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோடே கூட வாரும். அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர். அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீமின் வெளியிலே அழைத்துக் கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். இங்கே உம்முடைய சர்வாங்க தகன பலியண்டையில் நில்லும். நான் அங்கே பேயாய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன். கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலாகின் இடத்திற்கு திரும்பி பேயாய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்திற்கு அவன் வருகிற பேயாது அவன் மோவாபின் பிரபுக்களோடும் கூட தன்னுடைய சர்வாங்க தகன பலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்பையாரின் குமாரனே எனக்கு செவி கொடும். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர்
அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம்பையால எழும்பும், பால சிங்கம்பையால நிமிர்ந்து நிற்கும். அதுதான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம். வாரும், வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்து கொண்டு பேயாகிறேன். நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். அவனை எஷிமோனுக்கு எதிராயிருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்துக் கொண்டு பேயானான். இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி, இங்கே எனக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தம் பண்ணும். பிலேயாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபேயாது. அவன் முந்திச் செய்து வந்தது பேயால நிமித்தம் பார்க்க பேயாகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண்டிரக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்பேயாது. கண்டிரக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி பெய்யாகிற ஆறுகளை பெய்யாளவும் நதியோரத்திலுள்ள தோட்டங்களை பெய்யாளவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை பெய்யாளவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை பெய்யாளவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான். அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம்பையாலவும் துஷ்ட சிங்கம்பையாலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன். நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். ஆகையால் உன்னிடத்துக்கு ஓடிப்பேயா, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன். நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது. கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று நீர் என்னிடத்திற்கு அனுப்பின ஸ்தானாபதிகளிடத்தில் நான் சொல்லவில்லையா? இதோ நான் என் ஜனத்தாரிடத்திற்கு பேயாகிறேன். உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன். பேயோரின் குமாரன் பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண்திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்பேயாது. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார். அமலேக்கு முந்தி எழும்பினவன் உன் கூட்டை கண்மலையில் கட்டினாய். ஆகிலும் கேனியன் அழிந்து பெயாவான். அசூர் உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு பெயாக எத்தனை நாள் செல்லும் ஐயோ! ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். கேனியனை உன் வாசஸ்தலம் அரணிப்பானது. தேவன் இதை செய்யும்பேயாது யார் பிழைப்பான்? சித்தீமின் கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து
அசூரை சிறுமைப்படுத்தி ஏபேரையும் வருத்தப்படுத்தும் அவனும் முற்றிலும் அழிந்துபேயாவான். பிலேயாம் எழுந்து புறப்பட்டு தன்னிடத்துக்கு திரும்பினான். பாலாகும் தன் வழியே பேயானான். நாம் காணும் இந்த கதை தேவனுடைய அன்பும் உத்தரவாதமும் பொழியும் ஒரு நினைவு சின்னம். மனிதன் எதிர்ப்பினை சந்தித்தாலும் தேவன் தன் வார்த்தையை திரும்ப பெற மாட்டார். பாலாகின் பயம் வெல்லவில்லை. பிலேயாமின் வாயிலால் தேவன் மகிமையை வெளிப்படுத்தினார். இதுவே நம் வாழ்வின் பாடம். எதிரிகள் வந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் தேவன் எப்போதும் நமக்காக இருப்பார். நம் பாதையில் நமது நட்பும் நமது காவலரும் ஆவார். நம்பிக்கை இழக்காதே, பரிசுத்த ஆவியும் உடன்பிறப்பாயிருக்கும்.